பார்க்காதீங்க. ஸோ மொபைலில் இருக்க ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ரேசிங் கேமை தான் நம்ம இப்போ விளையாட போகிறோம் மக்களே. இந்த கேமோட நேம் என்ன கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன், பிகாஸ் ஐம் நாட் ஏ டாக்ஸிக் யூடியூபர். இந்த கேமோட நேமு டிராஃபிக் ஏதோ ரஷ்யன் வில்லேஜ் மக்களே. டிராஃபிக் ரேசர் ரஷ்யன் வில்லேஜ்னு நினைக்கிறேன். ஸோ போட்டு பாருங்கள். நம்ம இப்போ பியூட்டிஃபுல்லாக சன்செட்டில் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் மக்களே. நான் மொபைல் தான் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். கண்ட்ரோல்ஸ்லாம் எங்கன்னே தெரியல எனக்கு. WASDயை நான் பாருங்கள் மக்களே. நம்மளோட கார் இதுதான் இப்போதைக்கு. இதை வச்சு தான் ரேஸே ஓட்ட போகிறோம். ஓகே, வெரி வெரி குட். ஏய் கண்ட்ரோல்ஸ் கொடுறா, கண்ட்ரோல்ஸ். கண்ட்ரோல்ஸ் நோ கண்ட்ரோல்ஸ் மக்களே. ஸோ ஓகே, உருட்டிகிட்டே போயிட்டே இருக்கான் தம்பி. எதுக்கு வண்டியை ரொம்ப உருட்டிட்டு போகிறானே தெரியல. ஏன்னா ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்துட்டுருக்கு. சைடில் எந்த ஸ்டிக்கருமே இல்லை. ஓகேடா, இப்போ என்ன பண்ணுறது? கண்ட்ரோல்ஸ் எங்கேயாவது தெரியாத இடத்துல இருக்கா என்ன? நான் தொட்டா பிரேக் ஆகுது மக்களே. இப்போ ஆக்சிலேட் ஆகுது. ஓகே ஓகே, இப்போ நான் ஸ்க்ரீன் ஒரு இடத்துல கை வச்சுட்ருக்கேன். அது ஆக்சிலேட்டு, இது பிரேக்கு. எங்கே இருக்குது செட்டிங்ஸு? ஆக்சிலேட் ஆக்சிலேட் ஆக்சிலேட்டா? இது பிரேக்கு, இது பிரேக்கு. எது ஆக்சிலேட்டு? ஆக்சிலேட் ஆக்சிலேட். ஓகே 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 ஓகே. ஸ்டேரிங்கும் கண்டுபிடிச்சிட்டா மக்களே. இனிமேல் அடித்து ஓட்ட வேண்டியது தான். ப்ரோ WASD தானே அப்படி நீங்கள் கேட்குறது? என் காதுக்கு கேட்குது. கிராஷ்டு முடிஞ்சிச்சு ஜோலி. கண்டினியூ ஹோம். நான் ஓட்டுற மாதிரியே எனக்கு தெரியல, பிகாஸ் எனக்கு அங்கே கண்ட்ரோல்ஸ் ஹைட் ஆயிருந்துச்சு மக்களே. என்ன மக்களே, இது புது பாப்பாப்பெல்லாம் சரி பண்ணிட்டு இப்போ கரெக்டாக வந்திருக்கேன் மக்களே. இந்த கேம் செம்மையாக இருக்குது. லெட்ஸ் கோ. அந்த ஹிடன் ஹெட்டையும் எடுத்துட்டேன். டிராஃபிக் ஆன்லைன் ரஷ்யன் வில்லேஜ். டிராஃபிக் ரஷ்யர் ஆன்லைன்னு நினைக்கிறேன். கிராஃபிக் குவாலிட்டி சிக்மா மக்களே. இதை ரெக்கார்டிங் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக செட்டுறதுனால குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தெரியும். நீ இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்குது. என்னோடய மொபைல்லையே நல்லா ரன் ஆகுது மக்களே. ஸோ ஓகே, பார்த்துக்கலாம். 120 போதும். ஸ்டாப் 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 ஸ்டாப். இது ஹைவேல. ஸ்டாப் 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 ஸ்டாப். இது ஹைவேல நிறுத்து. ஸ்பீடப் ஸ்பீடப். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். மக்களே, நம்ம பிரேக் அழுத்தி பிடிச்சிட்டே இருந்தாலும் பிரேக் ஒர்க் ஆகாது. அப்படி பார்க்காதீங்க ஓகேவா? ஸோ பிரேக்கை டேப் பண்ணிகிட்டே இருக்கணும். 120ல் அழுத்தலான்னு பார்க்குறேன், முடிய மாட்டேங்குது. இதுதான் நம்ம நார்மலாக ட்ரைவ் பண்ண வேண்டிய ஸ்பீடு மக்களே இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நினைக்கிறேன். 32 படாடே. உருட்டிட்டு கூட போகிறவன் கூட அப்படிலாம் போக மாட்டான். 97 98 இப்படிலாம் ரியல் லைஃப்பில் ட்ரைவ் பண்ணணும்னு யாருக்கெல்லாம் ஆசை இருக்கவங்கள கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து அசம்பிளாக அழுவுங்க வாங்க. உங்களை மாதிரியே நிறையா பேர் இருப்பாங்க. ஓகே மக்களே. ஸோ கிராஷ்டு நல்லா இருக்கு இந்த கேம். ஹோம் போ. அன்லாக்ட் ஆஃப்டர் லெவல் 2. லெவல் 2 எப்படி வருதுன்னு இப்போ பார்க்கணும் மக்களே. இந்த கேமில் கிராஃபிக்ஸ் குவாலிட்டி ஹை இல்லை, சிகுமா கிராஃபிக்ஸ் குவாலிட்டி 1117. லெவல் என்னப்பா? லெவல் 2 நம்ம எப்போ ரீச் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்துக்கலாம் மக்களே. இந்த மொக்க காரையே தான் நம்ம வச்சு உருட்டிகிட்டு இருக்கோம். ஒரு நல்ல காராக கிடைக்காது. ஹேண்ட்லிங் கொஞ்சம் கூட நல்லா இல்லை மக்களே. ட்ரிஃப்ட்டு மூடு. இல்லை ட்ரிஃப்ட்டு பண்ணும், அதான் நம்மளோட குறிக்கோள். ஸோ நம்ம இது வரைக்கும் ட்ரிஃப்ட்டு பண்ணிகிட்டே போகலாம். இந்த கேமில் சும்மா இதை திருப்பினாலே ட்ரிஃப்ட்டு மக்களே. ட்ரிஃப்ட்டு மூடு போட்டு நம்ம நான் ட்ரிஃப்ட்டு பண்ணுவோம். ட்ரிஃப்ட்டு மூடு போடாமல் ட்ரிஃப்ட்லாம் பண்ணவே கூடாது. ஸ்லோடவுன். சட்னி பண்ணிடாதீங்க டே. நானே இந்த மொக்கையான ரஷ்டி காரை வச்சு ஓட்டிகிட்ருக்கேன். ஓகே, ஃப்ளை.
fly through the skies in the sunset. 100 போவோம். பக்கத்தில் வந்ததுமே பிரேக் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். அவனும் கொஞ்சம் ஸ்பீடாக தான் போயிட்டுருக்காங்கிற மாதிரி தெரியுது. 120 ஸ்லோ டிவைடர்லேயே போய் முட்டிப்பான். நல்லா ஸ்லோ மக்களே. இப்போ நான் நல்லா விட்றேன்ல. ஓகே மோதிட்டேன். கொஞ்சம் நல்லா ஓட்டிகிட்டு இருந்தேன். இவ்வளோ நேரமாக மோதிட்டேன். 1.4 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர் தாண்டிட்டேன். 14.3 ஹை ஸ்பீடு. ஸ்கிப்படா போடா. 621 ரிவார்ட்ஸ். அது காயின்ஸோ மணியோ டாலர்ஸோ ஒன்றுமே இல்லை. ரிவார்ட்ஸ் சிம்பிளாக வச்சுட்டாங்க. நீ இவ்வளோ பண்ணால் நீ இவ்வளோ ரிவார்ட்ஸ் தருவோம் அப்படின்ட்டு 500 ரிவார்ட்ஸ் கிடச்சிருக்கு. வேறு ஷாப் கார்ஸ் வாங்குற ஷாப். இது ஷாப்பாங்கிற தெரியல. ஷோரூம் ஃபீனிக்ஸ் ஸ்பைடர். வாவ் கலே, இதான் பார்த்துட்டே இருப்பேன். வாவ் செம்ம. நம்ம கிட்ட காரை வச்சுட்டு இதெல்லாம் வந்து பார்த்தா இது நம்ம கிட்ட இருக்க காரு. சூப்பரா கார்ஸ். இது என்னடா ஷாஹின் 180. இது என்னது 340 ஐயானாரா டே நான் மோசம்டா. சரி ஓகே, இந்த கார் இப்போதைக்கு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த கார் 180 மக்களே. பிரேக்ஸ் நல்லா இருக்கும். இந்த கார் இப்போ நான் சூஸ் பண்ணியிருக்கேனா வாங்கியிருக்கேனா ஒன்றுமே தெரியல. ஒன் வே போட்டு கொஞ்சம் தூரம் ஸ்மூத்தாக ட்ரைவ் பண்ணிட்டு போகலாம் வாங்க. இந்த கேமில் நிஜமா ஹிடன் ஜெம் மக்களே. 180 மேக்ஸ் ஸ்பீடு. இந்த கேம் ரொம்ப ஒரு ஃபாஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ நீங்கள் 2xல வச்சு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். இந்த 2xல வைக்காமே 2xல வச்ச மாதிரி இருக்குது இந்த கேமு. ஆக்சலேஷன் அவ்வளோவா நல்லா இல்லைன்னா டாப் ஸ்பீட் செம்ம. பிரேக்கிங் வேறு மாதிரி. இது பிரேக்கு மக்களே. ஆக்சுவலாக அது கியர் ஷிஃப்ட்டு. கியர் லோவர் பண்ணுறது. அது ஹேண்ட்லிங் நல்லா இருக்கு பாருங்க. இதில் ஹேண்ட்லிங் ஆனால் பிரேக் பண்ணக்குள்ள இந்த கார் எடுத்ததுமே நான் டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியுது மக்களே. ஓகே ஸ்லோ டவுன் 100க்கு மேலேயே மெயின்டைன் பண்ண பார்ப்போம் மக்களே. இப்படிலாம் உருட்டிலாம் போயிட்டு எல்லாம் இருக்க முடியாது என்னால். 80 100 ப்ளீஸ். ஓகே, ரியல் லைஃப்பில் மட்டும் இப்படி ஓட்ட முடிஞ்சுன்னா நல்லாயிருக்கும். ஆனால் முடியாது. ஸ்லோ டவுன் 1.42 கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கேன்னு பார்த்துட்டே இதை விட்டினேன். அழுத்திப்பொடி. இதெல்லாம் சும்மா நம்ம ஃப்ரண்டல் வியூ பார்த்துட்டு சந்தோஷமாக வரலாம். கிராஷ். சரி நல்லா இருக்கு மக்களே. டோட்டல் ஸ்கோர் 285. லெவல் 2 ரீச்சடா இல்லையா? ஹோம் போ. இது ஒரு மூடு மக்களே. நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது மாட் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். 1.4 கிலோமீட்டர் தான் நம்மளால் முடியுது. ஸ்டார்ட். டைம் அட்டாக். வாட் இஸ் திஸ்? சன்செட். ஒன் வே தானே இப்படிலாம் எப்பயுமே. பிகாஸ் ஈஸியஸ்ட். இந்த கேம் நல்லா இருக்கு மக்களே. ஹிடன் ஜெம் நிஜமாவே. கிரெடிட் யாரோ ஒருத்தர் யூடியூபருக்கு கொடுக்கணும், யாருக்குன்னு தெரியல, மறந்துட்டேன். ஸோ பார்த்துட்டு வந்து சொல்கிறேன் மக்களே. 33. ஓகே உங்களுக்கு மிஷன் மக்களே. அழுத்தி ஓட்டு. மிஷன் என்ன எதுவும் பார்த்தீங்கன்னா 18 செகண்ட்ஸ் இருக்குது. இன்னும் தாராளமாக போய்க்கலாம். அழுத்தி பிடிச்சா மட்டும்தான் போக முடியும். 10 9. ஐயோ திக்குன்னு இருக்க மகளே. திக்கு மூமெண்ட்ஸ். 4 3 2 4. செம்ம மக்களே. நம்ம கிட்ட இருக்க கார் வச்சுட்டு இவ்வளோ தாமலே முடியும். ஓகே ஃபுல் லாக் ஆன்.
முடியாதா 4 செகண்ட்ஸ் அடே ஆகாது. நான் அப்போலேருந்து அழுத்தி பிடிச்சிட்டே வந்துட்டுருக்கேன் விடாம. ஓகே 120லேயே அழுத்தி பிடிச்ச முடியல. கண்டினியூ ஸ்கிப் ஹோம். இவ்வளோ தான் இதில் இருக்க ஃபஸ்ட்டு லெவல் மட்டும்தான் நான் தாண்டவே முடியும். ஸோ நம்ம ஷாப்பில் போயிட்டு இன்னும் ஒரு கார் வாங்கிட்டு வரலாம். இது ஆக்சுவலாக நான் இருந்ததை எக்யூப் பண்ணேன். ஆக்சுவலாக வாங்கிட்டு வரலாம் வாங்க. கார்ஸ் வேறு எக்ஸ்க்ளூசிவ் ஏன்டா எல்லாமே எக்ஸ்க்ளூசிவாடா. எலைட் ஷோரூம் ஹவு மச்? ஓ சூப்பரா. எல்லாமே பேவா? இல்லை மக்களே. ஸோ கொஞ்சம் முன்னாடி வந்தால் 90K ஒரு கார் இருக்குது. இட்ஸ் இஸ் டோகன் 260. ஓகே பெட்டர். நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இது ரெஸ்டி காராக இது செம்ம மக்களே. இது ஆக்சுவலாக நல்ல கார். இப்போ பாம் வச்சு பார்ப்போம். இது என்ன பாம்? ஒரு வேளை சில பேரெல்லாம் ஞாபகம் இருக்கும், டாக்டர் டிரைவிங் 2 அப்படின்னு நம்மளோட பழைய சேனல் ஒரு கேம் போட்டிருப்பேன். வேறு நம்ம ஒரு ஸ்பீடு கம்மியாக ஓட்டினோன்னா நம்ம காரில் பாம்புன்னு ஒன்று இருக்கும். அது வெடிச்சிரும், நம்மளால் அந்த கேமை கண்டினியூ பண்ண முடியாது. அதுதான் பாம். ஸோ பார்க்கலாம் என்னான்ட்டு அதே மாதிரி அப்படின்ட்டு. இந்த கார் சொன்னேன்ல, இந்த கார் நல்ல கார் மக்களே. ஆனால் ஹேண்ட்லிங் சுத்தமாக நல்லாவே இருக்காது. ஹேண்ட்லிங் ட்ராஷ்னாலும் ட்ராஷு. உங்கள் ஒரு ட்ராஷ் எங்கள் ஒரு ட்ராஷ் இல்லை. ஓ ஓகே வரசாமல் போகணும் எதையும். ஓ இப்படி ஸ்பீடு போச்சு. எக்ஸ்ப்ளோடட். கண்டினியூ ஹோம். வீட்டை நோக்கி செல்லடா. பாம்பு ½ ஆஃப் தி ஸ்பீடோமீட்டர் கம்மியாக போனால் வெடிக்க ஆரம்பிச்சிடும். புரிஞ்சிருச்சு. 3000 தான் இப்போ நம்மகிட்ட இருக்குது. ட்ரெஷர் பண்டல் அது இதுன்ட்டு இருக்குது. நம்ம வேறு எங்கே மக்களே போய் இந்த கேம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வரட்டா.